இது ஊருக்கு போயிட்டு வந்து எடுத்த வீடியோ தான். ரொம்ப சிம்பிளா நூடுல்ஸ் செஞ்சுட்டேன். காய் மாவுன்னு எதுவுமே இல்லை வீட்டில். அது இருந்திருந்தாலுமே நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சோம்பேறித்தனம். மார்னிங் ரொம்ப சிம்பிளா நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதே லஞ்சுக்கும் சாப்பிட்டு டின்னருக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. தக்காளி சாதம் நம்ம நார்மலா பிரியாணி தாளிக்கிற மாதிரியே தான். எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நார்மலா நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாதிரியே போட்டு எடுத்துட்டேன். விசில் எதுவுமே விடல. தக்காளி சாதம் இன்னொரு டைப்பாவும் செய்வாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சு அதை எடுத்து போட்டு கிளறுவாங்க. அது இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா அது செய்யற அளவுக்குலாம் நம்ம கிட்ட எனர்ஜி இல்ல. ஒன் பார்ட் ரைஸ் தான் நமக்கு கைவந்த கலை அப்படின்றதுனால அதையே பண்ணிட்டேன். அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரமா நெல்லிக்காய் இருந்தது. அது ரொம்ப நாளா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இந்த குட்டி நெல்லிக்காய் மேல திடீர்னு ஆசை வந்துருச்சு. அதை நம்ம இடிக்கிற கல்லுல போட்டுட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்னும் பாதியமா இடிச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது சாப்பிடும் போது அப்படியே ஸ்கூல் டேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே கூடவே ஒரு காஃபியும் போட்டு குடிச்சாச்சு.